திரு 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 நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் திரு. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போக மாட்டேன் திவ்யா. மா திரு திரு என்ன நடந்துச்சு? எதுக்காக அந்த ஆளை துரத்திட்டு ஒண்ணு? நீ நடந்த விஷயத்த நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு திரு. இவ வேற உடனே எல்லாத்தையும் கேட்கணுமா? திரு வேற என்ன சொல்ல போறானோ தெரியலையே. நேற்று ஸ்டேஜில் இருந்தப்போ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் கால் வந்துச்சு. என்னப்பா சொல்ற? அந்த ஃபோன் வந்ததும் தான் நான் அவனை தேடி போய் பார்த்தேன். ஆனால் நான் போகிறதுக்குள்ளே அவன் தப்பிச்சு போயிட்டான். ஆனால் நான் அவனை மண்டபத்தில் தேடினப்போ அவன் வேற யாரோ ஒருத்தங்கிட்ட ஃபோனில் என்னை கொலை பண்ண போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தான். அப்போ நான் அவனை துரத்திட்டு போனப்போ தான் ஒரு லாரி வந்து மேலே மோதிருச்சு. என்ன திரு சொல்ற? இது உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். இப்போ எதுவும் வேண்டாம் மாமா, என்ன? அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி திரு விட முடியும்? வெளிய முகம் தெரியாத யாரோ உன்னை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. அது தெரிஞ்சும் எப்படி விட முடியும்? அம்மா, என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுமா. நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். அது இல்ல திரு, உனக்கு இப்படி ஆனதும் நான் ஜோசியர்கிட்ட போய் உன் ஜாதகத்தை காமிச்சேன். உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாரு. அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. அம்மா, எனக்கு எதுவும் ஆகாதுமா. அத்தை, இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். எதுக்கு இப்ப ஒளிஞ்சு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? திரு இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணமே நீதான். இந்த வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்து நடக்கிறது எதுவுமே சரியில்லை. வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு காஃபி கொண்டு வா. உடம்பு இப்ப எப்படி இருக்கு திரு? பரவாயில்ல மாமா. மண்டபத்திலிருந்து நேரா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அதனால மண்டபத்தில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் காவேரியும் நேரா வீட்டுக்கு வந்துட்டோம். மண்டபத்தில் அப்படி என்னதான் நடந்துச்சு திரு? என்னங்க, அதான் அப்பா எல்லா விவரத்தையும் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னார்ல. நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப இப்ப அதையே கேட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? என்ன காவேரி, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது அப்படியே விட்டுற முடியுமா? திரு, இந்த விஷயத்த நான் சாதாரணமா விட போறதில்ல. ஹாஸ்பிட்டல்ல அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொன்னப்போ நீ வேண்டான்னு சொல்லிட்ட. அப்ப நீ இருந்த நிலைமையில நான் அதை பத்தி பேச வேண்டான்னு விட்டுட்டேன். ஆனா இதுக்கு மேலே அப்படி இருக்க முடியாது. திவ்யா, உன் கோவம் எனக்கு புரியுது. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. முடியாது திரு. உன்னை கொலை பண்றதுக்காக மண்டபத்துக்குள்ள வந்து ரொம்ப நேரம் இருந்திருக்கான். அது சரி, உனக்கு போன் பண்ண அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? இல்ல திவ்யா, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அந்த பொண்ணு யார் என்னன்னு கேட்கணும்னு எனக்கே தோணல. ஆனா அந்த பொண்ணு அவனை ரூம்ல லாக் பண்ணி வச்சுட்டதா சொன்னான். நான் போய் பார்த்தப்ப அவன் அங்க இல்ல. இவ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? ஏன் திரு, உனக்கு பிசினஸ்ல இருக்கிற எதிரிங்க யாராவது இப்படி பண்ணிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? கவிதா, இந்த விஷயத்துல
உனக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? ஏன்னா தெருவுக்கு பிசினஸ்ல இருக்கிற எதிரிங்களை பத்தி உனக்கு தானே நல்லா தெரியும். உன்கிட்ட தான் கேக்குறேன். தெருவுக்கு பிசினஸ்ல யாராவது எதிரிங்க இருக்காங்களான்னு கேக்குறேன். இல்ல, எனக்கு அப்படி யாரும் இருக்க மாதிரி தெரியல. ஓ அப்படியா? தெருவுக்கு பிசினஸ்ல எதிரிங்க யாரும் இல்லைன்னா நம்ம குடும்பத்து மேல இருக்கிற கோவத்துல யாரோ இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது இருக்காங்களா திரு? இத பண்ணது யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அவங்கள சும்மாவே விடக்கூடாது. திரு, நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. எனக்கு ஜோசியரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து மனசே சரியில்லை. பார்த்து கூட்டிட்டு போமா. சரிங்க அத்தை. பார்த்து போ. கவிதா, அந்த வேலைக்காரி நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம வீட்டுல நடக்கிறது எதுவுமே சரியில்லை. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியில அனுப்புற வேலையை பாரு. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். கௌதம் போட்ட மொத்த பிளானையும் ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி நாசம் பண்ணிருக்கா. அவளை நாம சாதாரணமா எடை போட முடியாது. வந்த அன்னைக்கே இன்ஹேலர் பிரச்சனையை பெருசாக்க பார்த்தா. ஹாஸ்பிட்டல்ல என்னையே தைரியமா வந்து மிரட்டிட்டு போயிருக்கா. அவ ரொம்ப நாளைக்கு இப்படியே அமைதியா இருப்பான்னு சொல்ல முடியாது. உடனே கௌதம் கிட்ட சொல்லி அவளுக்கு ஒரு வழி பண்ண சொல்லணும். ஸ்ரீ வேற போலீஸ் அது இதுன்னு பிரச்சனையை பெருசாக்குவா போல இருக்கே. இது எல்லாத்தையும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம சமாளிச்சாகணும்.